எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு புரோகிராமரா உங்க பயணத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான முதல் படி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, உங்க விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல எந்த விதமான குழப்பமும் இல்லாம ஒரு சுத்தமான பைத்தான் சூழலை உருவாக்குறது தான். அதை எப்படி பண்றதுன்னு தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். சரி, நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். இந்த படிகளை மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அப்புறமா வர நிறைய டெக்னிக்கல் தலைவலிகளை ரொம்ப சுலபமா தவிர்த்துடலாம். நாம எதையாவது இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கலாம். நாம ஏன் ஒரு குறிப்பிட்ட பைத்தான் வெர்ஷனை மட்டும் குறிவைத்து இன்ஸ்டால் பண்ணணும்? இதுக்கான காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த முழு செயல்முறையை உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிச்சிரும். நீங்க நினைக்கலாம், என் கம்ப்யூட்டர்ல ஏற்கனவே பைத்தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு எல்லாரும் ஒரே வெர்ஷன் பயன்படுத்தணும்னு. ரொம்பவே நியாயமான கேள்விதான். இதுக்கு பதில் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, அது கன்சிஸ்டன்சி, அதாவது நிலைத்தன்மைக்காகத்தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நாம எல்லாரும் ஒரே மாதிரி செட்டப் வச்சிருந்தா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கான தீர்வை மத்தவங்களாலையும் சுலபமா சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வெர்ஷனுக்கான தனிப்பட்ட சிக்கல்களோட தனியா போராட வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாரும் ஒரே படகுல பயணம் பண்ற மாதிரி தான். ஓகே, எப்ப தியரி போதும், வாங்க வேலையில இறங்கலாம். முதல் கட்டமா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற பழைய பைத்தான் வெர்ஷன்களை எல்லாத்தையும் நீக்கி ஒரு சுத்தமான தொடக்கத்துக்கு தயார் செய்வோம். அப்பதான் புது இன்ஸ்டாலேஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். முதல்ல உங்க சிஸ்டம்ல எங்கெல்லாம் பைத்தான் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு உங்க விண்டோஸ் சர்ச் பார்ல போய் ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ்னு டைப் பண்ணி என்டர் தட்டுங்க. பாத்தீங்களா, இந்த சிஸ்டம்லயே 3-4 வெர்ஷன் இருக்கு. உங்க கம்ப்யூட்டர்ல கூட இப்படி இருக்கலாம். சில சமயம் நமக்கே தெரியாம இன்ஸ்டால் ஆகியிருக்கும். எதுவா இருந்தாலும் இதை எல்லாத்தையும் ஒன்னு விடாம அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமா செலக்ட் பண்ணி பொறுமையா அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. கடைசியில பார்க்கும்போது இந்த லிஸ்ட் சுத்தமா காலியா இருக்கணும். அதுதான் நம்ம டார்கெட். சரி, எல்லாம் போயிடுச்சா இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. பழைய கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோஸ் எல்லாத்தையும் மூடிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒன்னு திறங்க. அங்க போய் சிம்பிளா பைத்தான்னு டைப் பண்ணுங்க. ஆஹா, சூப்பர்! இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓபன் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க, இதுதான் நமக்கு வேணும். இதுக்கு அர்த்தம் நம்ம சிஸ்டம்ல இப்போ பைத்தானே இல்ல, நம்ம கேன்வாஸ் இப்போ பெயிண்ட் பண்ண ரெடியா இருக்கு. இப்போ நம்ம சிஸ்டம் ஒரு சுத்தமான ஸ்லேட் மாதிரி இருக்கு. வாங்க, இப்போதான் நம்ம மெயின் ஹீரோவை, அதாவது சரியான நிலையான பைத்தான் வெர்ஷனை உள்ள கொண்டு வர போறோம். இங்க ஒரு முக்கியமான விஷயம், நாம கண்ணை மூடிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு போக போறதில்ல. நாம வேணும்னே தேடி போய் 3.10.0 வெர்ஷனை தான் டவுன்லோட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ப்ராஜெக்டுகளுக்கு ஸ்டெபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 64 பிட்டா இல்ல 32 பிட்டான்னு ஒரு கேள்வி வரும். இப்போ வர்ற முக்காவாசி சிஸ்டம் 64 பிட் தான். உங்களுக்கு டவுட்டா இருந்தா செட்டிங்ஸ்ல போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்க சிஸ்டம்க்கு எது சரியோ அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்க. கவனமா கேளுங்க, இந்த முழு ப்ராசஸ்லேயே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்க்ரீன்ல வரதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. இதை சரியா பண்ணிட்டீங்கன்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இதுல ரெண்டாவதா இருக்கு பாருங்க, ஆட் பைத்தான் 3.10 பாத்துன்னு. இதை கண்டிப்பா மறக்காம டிக் பண்ணணும். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல எந்த ஃபோல்டர்லேருந்து வேணும்னாலும் பைத்தானை கூப்பிடலாம். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் அது எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கணும். அது ஒரு பெரிய தலைவலி. அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இவ்ளோ கவனமா செஞ்ச வேலைக்கு பலன் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? வாங்க கடைசி கட்டத்துக்கு போலாம். எல்லாம் பக்காவா வேலை செய்தான்னு செக் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு புது கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. சிம்பிளா பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு என்டர் தட்டுங்க. அற்புதம்! இந்த மாதிரி பைத்தான் 1.10.0 அப்படின்னு வந்துடுச்சுன்னா நாம போட்ட பிளான் கரெக்டா வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். சிஸ்டம் இப்போ சரியான வெர்ஷனை அடையாளம் கண்டுபிடிச்சிடுச்சு. சரி, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எல்லாம் ஓகே. ஆனா ஒரு கோட் எடிட்டர்ல இது வேலை செய்தான்னு பார்க்கணும்ல? அதுதான் உண்மையான டெஸ்ட். வாங்க விஎஸ் கோட்ல ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, சில சமயம் இப்படி ஒரு பிரச்சனை வரலாம். டெர்மினல்ல பைத்தான் test.pyன்னு போட்டா எரர் காட்டும். பயப்பட தேவையில்லை. அப்போ அதுக்கு பதிலா pytest.pyன்னு டைப் பண்ணி பாருங்க, வேலை செய்யும். இது ஒரு சின்ன ஹேக் மாதிரி தான், ஆனா நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தும். அங்கே பாருங்க, டெர்மினல்ல ஹலோ வேர்ல்டு வந்துடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரொஃபஷனல் பைத்தான் செட்டப் இப்போ 100% தயார். வாழ்த்துக்கள்! ஆக நாம வெற்றிகரமா நம்ம சிஸ்டமை சுத்தப்படுத்தி ஒரு பக்கா ஸ்டேபிளான பைத்தான் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இனிமே நீங்க நம்பிக்கையோட உங்க கோட் பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். எல்லாரும் ஒரே வெர்ஷன் யூஸ் பண்றது நல்லது. பழைய வெர்ஷன்ஸை முழுசா தூக்கிடுங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட் டு பாத் தான் ரொம்ப முக்கியம். கடைசியா கமெண்ட் லைன்லயும் உங்க எடிட்டர்லயும் செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்க கையில ஒரு பவர்ஃபுல்லான டூல், ஒரு சுத்தமான செட்டப்போட இருக்கு. இத வச்சு நீங்க முதல்ல என்ன கோட் பண்ண போறீங்க?
யோசிங்க. இந்த விளக்கத்தை முழுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி.